அன்னியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து ஹீ கான்ட் ரெஜிஸ்டர். சரிவாங்க, நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஜிகே ஜிகே ஏன்டா இன்றைக்குன்னு எழுப்பாமல் போயிட்ட அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வர அப்படியே ஜொல்லு ஊற்ற வாயை பொழுந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜிகே தான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ ஸ்வெட்டியாக பார்க்கவே செம்ம ஹாட்டாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்க அவர், என்னடி வையன் நீ தான் நல்லா தூங்கிட்டு இருந்த, நேற்று நைட்டு பண்ண வேலையில் ரொம்ப டயர்டாக இருப்ப, ஸோ அதனால தூங்குன்னு விட்டுட்டு போனேன், இப்போ என்னென்னா இப்படி கத்துற அப்படின்ட்டு அவர் உங்களை பார்க்காமே பேசிகிட்ருக்க. நீங்கள் என்னென்னா அவரை பாய பொழுதுட்டு தானே பார்த்துட்ருக்கீங்க, அதனால உங்ககிட்டேருந்து ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ அவரே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க, ஏய் உன்னதாண்டி அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் என்ன என்னவா என்னாச்சு ஏன் எப்படி நின்றுட்டுருக்க, அது ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ஜிகேவை டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே தான் வரீங்க. என்னை சைட் அடிச்சுட்டு வர, இவ்வளோ அப்பட்டமாக சைட் அடிப்பியா என்ன வையன் நீ, அதெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட வர. ஆமாம், மார்னிங் கிஸ் எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் இடுப்பை சுற்றி கையை போட, என்னடா கப்பு நாற்று அடிக்குது, ஃபஸ்ட் போய் குளிச்சுட்டு வா போ. விட்ரி, ஒரே ஒரு கிஸ் தானே, எனக்கு கிஸ் பண்ணிவிட்டு போ. பண்ண முடியாது, ப்ளீஸ் வையன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் கெஞ்சிட்ருக்க. நீங்கள் இல்லை, உன் மேலே ஸ்வெட்டியாக இருக்குது, நீ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வா, வேணா உனக்கு தரேன், பாவம் பார்த்து வேணா தரேன் அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னே வெறுப்பேற்றிட்டே அவரை விட்டு விலகுறீங்க. அவர், இதில் மட்டும் நல்லா கண்ணாயிரடி, உனக்கு இரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, ஒரு நாள் என்ன பண்ணுவ, என்ன பண்ண முடியும் உன்னால், அன்னைக்கு பார்ப்ப அப்படின்ட்டு அவர் அப்படியே அவர் ஷர்ட்டை கழட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் முன்னாடி உட்காந்துட்டு வேணும்னே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஒரு ஷர்ட்டும் கழட்ட நீங்கள் அப்படியே அவரோட ஒரு பாட்டுமே நீங்கள் சைட் அடித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவரை முழுங்குற மாதிரி எச்சி முழுங்கிட்டே பார்த்துட்ருக்க. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. வையன் என்னடி இப்படி பார்க்குற, நைட்டு தான் எப்போவுமே நீ கொல்றேன்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேலே நீ கொல்ற மாதிரி பார்க்குற, நானே உன்னை எப்படி பார்த்துருப்பேனான்னு தெரில, பட் நீ பார்க்குறது பாரு எப்படி இருக்குது, நான்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இன்னுமே அவரை வெக்கமே இல்லாமல் தான் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அவரும் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே 6 பேக்ஸோட அவ்வளோ கெத்தாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரோட அந்த பிக் பாடியை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். வையன் அப்படின்ட்டு அவர் கூப்பிட, ஜிகே இங்கே வா. வரமாட்டேன், வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், வாடி அப்படின்ட்டு உங்களை இழுத்து அப்படியே உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டாரு. ஜேகே, நான் என்ன சொன்னேன், குளிச்சுட்டு வரதானே சொன்னேன், அதெல்லாம் குளிச்சுக்கலாம், இப்போதைக்கு இது போதும் அப்படின்ட்டு ஜேகே சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள், ஜேகே என்னடி எப்போடா நீ இப்படி இருக்க, எப்படி இருக்க, பார்க்கவே செம்ம ஹாட்டாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு உங்களோட ஹேண்ட்ஸை அவரோட 6 பேக்ஸில் மேலேருந்து கீழேருந்து மேலே அப்படின்ட்டு சாஃப்டாக விரட்டிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அதை அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அந்த ஃபீலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க. வையன் ஏண்டி என்னை மார்னிங்கே மூடேற்றிட்டுருக்க, இப்படியெல்லாம் பண்ணாத வையன். நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ டெய்லியும் என்னை அப்படி தானே பண்ணுற, ஆனால் அது நான் நைட் டைம் தானே பண்ணுறேன். நீ நைட் டைம் பண்ணுற, நான் மார்னிங் டைம் உன்னை வெறுப்பேற்றிட்டுருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே அவரோட செஸ்ட்டை தான் பார்க்குறீங்க. அது அவ்வளோ பெருசாக இருக்க. நீங்கள் அதை பாம்னு அமுக்கிட்டு, எப்படி ஜெக்கே இது இவ்வளோ பெருசாக இருக்குது, உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் இங்கே தான் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே சொல்கிறீங்க. அவர் என்ன அப்படியா அப்படின்ட்டு அதே சாக்க வச்சுட்டு அவர் எட்டி பார்க்க வர நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஆஹாஹா என்ன இதான் சான்ஸ்ன்னு பார்க்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் முடியாது போடா அப்படின்ட்டு நீங்கள் போக, காமிச்சிட்டு போடி, அதெல்லாம் முடியாது, நல்லா முடியாது, நான் டெய்லி எத்தனை தடவை பார்த்துருக்கேன், இப்போது ஒரு தடவை காமிச்சிட்டு போவேன், ஏன்டி நீ இப்படி பண்ணுற, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெக்கத்தோட போகிறீங்க. பட் அவர், பையன் ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி வர, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நீங்களே வெக்கத்தோட ஓட. நெக்ஸ்ட்டு சீன்லேயே நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க.
நினச்சதை சாதிச்சிட்டான்ன்ற மாதிரி தான். ஏன்னா ஜேகே உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே அவரோட தலையை விட்டு அங்கே தான் படுத்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சினிங்கிட்டுருக்கீங்க. ஜேகே என்னடா பண்ணுற? ஏய் ஃபர்ஸ்ட் வெளில வா. வெளில வரல நீ அவ்வளோதான் பார்த்துக்கோ. வெளில வாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பையன் கொஞ்ச நேரம் சும்மா இருடி, எனக்கு செம்மையாக இருக்குது. நீ வேற டார்ச்சர் பண்ணாத. நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா? ஆமாம், நீ டார்ச்சர் தான் பண்ணுற. இது வேறு மாதிரி டார்ச்சர் தெரியுமா உன்னைய? அப்படின்ட்டு அவர் அப்படியே உள்ள ஏதோ கடிக்கிறாரு. நீங்கள் இப்பொருக்கி கடிக்காதரா, வலிக்குது. வையன் சும்மா இரு அப்படின்ட்டு உங்களோட வெஸ்ட்டை தடவிட்டே அப்படியே அவரோட லிப்ஸை அவங்களோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே சக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு செம்மையாக அவங்கள ஹைப் ஆக்கிட்டே இருக்க. நீங்கள் ஜேகே மறுபடியும் வெளில வந்துரு, என்னால் முடியல. மார்னிங்கே ஏன்டா இப்படி பண்ணுற? நீ தாண்டி மார்னிங்கே நீ இப்படி ஆக்கி பார்க்குற. இனி எப்படி தான் உன் வலைக்குள்ளே இப்படி சிக்கி திணற வைக்கிறியோ எனக்கு தெரியல. நான் திணற வைக்கிறேனா? ஆமாம் நீயே தான் அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி வாய்ஸில் சொல்லிட்டே அப்படியே உள்ள செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. போதும் ஜேகே, இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சதான் அவர் வெளில வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரியே படுத்துக்கிட்டாரு. நீங்கள் ஜேகே என்னடி இதே மாதிரி நாம் எப்போவுமே இருப்போமா என்ன? என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்லை, நம்ம இப்படி ஹாப்பியாக இருக்கோம். கிட்டத்தட்ட 5 வருஷமாக இப்படி தான் ஹாப்பியாக ஒன்றா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே வேறுபட்டதாக தான் இருக்க போகுது. ஆனால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அயன் என்ன பேசுகிற அப்படின்ட்டு புரியாமல் அவங்க ஃபேஸை பார்க்குறாரு. ஆமாம், நீ உங்கள் அப்பா பார்க்குற பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவ. நானும் யாரையாச்சும் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் எப்படி இருப்பானோ தெரியல. பட் உன்னைய மட்டும் என்னால் மறக்க முடியாது. உன்னோட ஞாபகத்தை வச்சுக்கிட்டே நான் அவனோட வாழணும். ஒரு பொய்யான வாழ்க்கையை நான் வாழணும். அவன் எப்படி இருப்பானோ, என்னோட அப்பா மாதிரி அவனும் ஒரு கேவலமானவனாக இருந்தால் என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் நீ என்ன, உனக்கு ஹாப்பியாக ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. நீ ஹாப்பியாக வாழ போகிற. பையன் என்ன லூசுத்தனமாக உளறிட்டுருக்க? என்ன நான் உளறேன்னா ஜேகே? நான் உண்மையை தானே கேட்குறேன், உண்மையை தானே பேசுகிறேன். நான் என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டேன்? வையன் நீ பேசுகிறதே தப்பு தான் வையன். நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? நான் உண்மையாக தானே பேசுகிறேன். இத்தனை வருஷமாக நீ என்னை பற்றி ஒரு டைம் ஆச்சும் உங்கள் அப்பா கிட்டே போய் நீ கேட்டிருக்கியா, சொல்லியிருக்கியா என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு? இதுவரையும் நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணல. நான் அதை எதுவுமே எதிர்பார்க்கல தான். ஏன்னா எனக்கு உன் மேலே அதிகமாக லவ் இருக்குது. நம்மளோட லவ்வை கூட நம்ம ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. பட் 5 வருஷமாக நம்ம இப்படி தான் லிவிங் டுகெதரில் இருக்கோம். இது எனக்கு எவ்வளோ நெருடலாக இருந்துச்சு தெரியுமா? இதை உன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன். ஆனால் உன்னைய கேட்டு உனக்கு எதாச்சும் ஹர்ட் ஆகிடுமோன்னு தான் நான் இத்தனை வருஷமாக கேட்காம அமைதியாக இருந்தேன். பட் இதுக்கு மேலேயும் இதை கண்டினியூ பண்ணால் எனக்கு விருப்பம் இல்லை. நீ சடனாக நீ விட்டுட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது நல்லா தாங்க முடியாது. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேகேக்கு செம்ம கடுப்பாயிட்டு உங்களுக்கு கோவத்தோட முறைக்கிறாரு. ஏன் ஜேகே, ஏன் இப்படி முறைக்கிற? நான் உண்மையாக தானே சொன்னேன். உங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்க மாட்டார். நீ ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் நான் அப்படி இல்லையே. நான் ஒரு அனாதை, சொல்லிக்க கூட எனக்கு யாருமே இல்லை. தனியாக வளர்ந்தேன். என் அம்மா கூட தான் வளர்ந்தேன். ஆனால் இப்போ என் அம்மாவும் இல்லை. அவங்க இல்லாமல் நான் தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ்ஸாக நீ வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவங்க கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை தானே வாழ்ந்துட்டுருக்கேன். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரியாலிட்டிக்கு பார்க்கும்போது நீ யாரையாவது மேட்ச் பண்ணிக்க போகிற. நீ எவ்வளோ பெரிய பணக்காரன். உங்களோட ஃபேமிலி நீ ஒத்துக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அதனால தான் நீயும் இப்போ வரையுமே என்னோடய டாபிக் எடுக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பொய்யா இப்படியே இருக்கணும்னு அவசியமாக என்ன? எனக்கு நீ தேவையில்லாமல் ஹோப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போனால் அதுக்கப்புறம் நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு நாம் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே பிரிஞ்சிடலாம். அப்போ எனக்கு அவ்வளோ வலி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் திறந்து பேசிகிட்ருக்கீங்க. அவர் கடுப்பானவர் உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற? விடுடா
அப்படின்ட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்க அவர் கோவத்தில் வாயை மூடுவையன், இன்னொரு வாட்டி இப்படி பேசினான்னு வச்சுக்கோ, சத்தியமாக உன்னை கொன்றுட்டு நானும் செத்துருவேன். லூஸு மாதிரி வளரிட்டு இருக்காத. யார் சொன்ன உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு? நான் உன்னைய தான் மேரேஜ் பண்ணிப்பேன். நீ லாஸ்ட் வரையுமே என் கூட தான் இருப்ப. இப்படி தான் 2 பேரும் ஹாப்பியாக இருப்போம். இந்த மாதிரி லூஸ் தனமாக வளரிட்டு இருந்த நீ அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன நான் லூஸ் தனமாக வளர்றேனா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணில் கண்ணீரால் நீங்கள் கேட்க, அவர் அப்போ தான் என்ன பண்ணுறோன்னு உங்களை விட்டுட்டு உங்களுக்கு முதுகு காட்டுற மாதிரி உக்காந்துக்கிட்டு அப்படியே அவர் தலையை அவ்வளோ அழுத்தமாக கோதுறாரு. ஏன்னா அவ்வளோ கோவம் இது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. என்ன ஜேகே, நான் பேசினது என்ன தப்பாக இருக்குது? நான் உண்மையாக தானே பேசுகிறேன். ஏன் என்கிட்ட ஒரு பதில் சொல்லாமல் நீ என்னை இப்படி ஆன்சர் பண்ணாமல் என்னை இப்படி காக்க வச்சு என்னை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே கேட்டுட்டீங்க. அவர் வயன் வாயை மூடு, தப்பாக பேசாத வயன், நான் உன்னைய உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். லாஸ்ட் வரையும் நீ என் கூட தான் வச்சுக்க போகிறேன். அதுதான் நீ உண்மை லவ் பண்ணுற, ஓகே. லாஸ்ட் வரையுமே உனக்கு ஜஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வர அவர் பலார்னு ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டே அவரை பார்த்துட்டு சொல்லு, அப்போது உனக்கும் எனக்கும் என்ன தான் உறவு? நீ இது வரையும் என்கிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா? இது வரையும் நீ எனக்கு ப்ரப்போஸும் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. பட் ஈவன் நம்மளுக்குள்ள ஒரு காதல் தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு புரியுது. அதனால தான் நான் இப்போ வரையுமே உன் கூட இருக்கேன். இதை பற்றி இத்தனை வருஷமாக எடுக்காத காரணமும் அதுதான். உன் மேலே வச்ச என்னோடய லவ், அது ஒரே விஷயந்தான் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்க. ஜேக்கிக்கு இதுக்கு மேலே பேசினா கோவம் தான் வரும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் அவரையே பார்க்க, இங்கே பாரு, உனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ கன்ஃபியூஷனையும் நான் தீர்க்கிறனாலே பாரு, இது எந்த டவுட்ஸுமே இதுக்கு மேலே உனக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு புரியாமல் தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லெக்ஸ் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப தேக்கி வச்சுருந்த அழுக எல்லாத்தையுமே இப்போ தான் கொட்டி தீக்குறீங்க. ஸோ இப்படியே தான் 2 டேஸும் ஆக ஜேகே உங்களை பார்க்கவே வரல. உங்களுக்கு ரொம்பவே அவரை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங். அவர் இல்லாமல் இது வரையும் ஒரு நாள் கூட நீங்கள் இருந்ததில்லை. ஏன்னா அவர் உங்களை அவ்வளோ லவ்லியா, அவ்வளோ கேரிங்காக உங்களை அப்படியே குழந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார். ஆனால் இந்த 2 டேஸும் நம்ம தேவையில்லாமல் அவனை பேசி கோவப்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இப்போ இருக்குது. ஜேகே கால் பண்ணாலும் அவர் எடுக்கலை. உங்கள் மேலே இருக்க கோவத்தில் அவர் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சோ நீங்கள் மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை வச்சு எடுத்துகிட்டு ஹலோன்னு சொல்லுவானா அப்படின்ட்டு தான். உங்களோட லவ் ஸ்டோரியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அது எப்படின்னா நெய்பர்ஸ் டு லவ்வர்ஸ் அந்த மாதிரி தான். நீங்கள் உங்கள் அம்மாவை இழந்த பிறகு நீங்கள் வில்லேஜ் சைட்லேயே இருந்தால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க யாருமே சரியில்லை, நம்மளுக்கு வேறு ஒரு புதுசான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தான் நீங்கள் சென்னைக்கு வந்திருப்பீங்க. சென்னைக்கு வந்தால் உங்களுக்கு எங்கே போய் தங்குறது எதுவுமே ஐடியா இல்லை. பட் எப்படியோ உங்களுக்கு ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் செட்டில் ஆகிட்டீங்க. அதோட ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டு தான் ஜேகேது. ஜேகே எவ்வளோ பெரிய பணக்காரர்னு உங்களுக்கு தெரியாது அப்போதைக்கு. அவர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி சிம்பிளான லைஃப் தான் பிடிக்குன்றனால தான் அவர் இந்த மாதிரி சிம்பிளான அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கிட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஒரு வாட்டி அப்படியே ஜன்னல் பக்கம் உட்காந்துட்டு அப்படியே அந்த சென்செட் கூட இன்னும் ஆகலை, அப்போ உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே புக்ஸ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. விண்டோலாம் ஓப்பனாக அப்படியே அந்த குருவி சத்தம், அதுக்கப்புறம் காற்று அப்படின்ட்டு செம்மையான ஃபீலில் நீங்கள் அப்படியே உட்காந்து அழகாக புக் படிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. அப்போ ஜேகே அவரோட ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருப்பார். ஸோ அதனால் அவர் அப்படியே க்ராஸ் ஆக அப்போ அவருக்கு ஏதோ விண்டோ ஏன் இப்படி திறந்துருக்கு அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணலான்னு வந்திருப்பார். அப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அழகாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஹாஃப் சாரி வேர் பண்ணியிருப்பீங்க. இந்த காலத்தில் ஹாஃப் சாரியெல்லாம் யாரும் வேர் பண்ண மாதிரி ஜேகே இது வரையும் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் உங்களை ஹாஃப் சாரியில் லூஸ் ஹேரில் அதுக்கப்புறம் ஜிம்கி கமல் போட்டிருக்கீங்க. உட்காந்து நீங்கள் அழகாக புக்ஸ் படிச்சுட்ருக்க அவர் அப்படியே உங்களை பார்க்க அப்படியே உங்களை மெய்மதை தான் அந்த நிமிஷம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ கரெக்டாக சன்செட் ஆக அந்த லைட் வெளிச்சமும் உங்கள் ஃபேஸில் பட அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சிங்க. ஸோ இப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நீங்களும் யதார்த்தமாக ஏதோ தோணி அப்படியே பார்க்க நீங்களும் ஆப்போசிட்டில் ஜேகேவை பார்த்துட்டீங்க. நீங்கள் அவரை என்ன நினச்சி பார்க்குறீங்கன்னு தெரில, பட் நீங்களும் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களோட ஐ கான்டாக்ட் அப்படியே போயிட்டுருக்கு. கண்ணும் நோக்கியான்ற மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் விடாமல் பார்த்துட்ருக்க. குறுக்கில் இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி தான் ஒரு பெட்ஷீட் அப்படியே ஜேகேயோட விண்டோவை கவர் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா ஜேகேயோட மேலே இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு பாட்டி தான்
அவங்களோட பெட்ஷீட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி போட்டு விட்டுட்டாங்க. அப்போ ஜேகே கடுப்பாயிட்டு அதை அப்படியே விளக்கி பார்க்குறாரு. பார்த்தா உங்களை காணோம். விண்டோவும் க்ளோஸாக இருக்குது. என்ன எங்கே அந்த பொண்ணு அப்படின்ட்டு தேடினாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதை அவ்வளோவா கண்டுக்கல. ஏன்னா பாய்ஸ்னால அப்படி தானே பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் சைட் அடிப்பாங்க, அதோட அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஜேகேவும் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கோம். பட் உங்களுக்கு அவரை பார்த்த செகண்டே அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்மளை மாதிரி தானே அவனும் மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு தான் நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே லவ் வந்திருக்கும். நீங்கள் அவர் போகும்போதெல்லாம் அவரை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிளாஸியாக அவ்வளோ கெத்தாக தான் அவரோட பைக் எடுத்துகிட்டு போயிருப்பார். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ உள்ளலாம் புல்லரிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் லவ்வில் விழுந்திருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் விழுந்தாலும் ரொம்ப ஹார்டாக விழுந்தது என்னமோ ஜேகே தான். ஸோ இப்படியே போயிட்டுருக்க ஜேகே உங்களை பார்த்த மாதிரி கூட இப்போ அவளுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் நீங்கள் அவர் ஜாகிங் போகிறாரேன்னு அவர் கூடயே நீங்கள் ஜாகிங் போக அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே அவரை நிறைய தடவை ரசிச்சிருக்கீங்க. அவர் அப்படியே தண்ணி எடுத்து குடிக்க, அப்படியே அந்த தண்ணி அவர் தொண்டை வழியாக உள்ளே போக, அதெல்லாம் நீங்கள் அப்படியே ரசிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் கிட்டத்தட்ட 2 months என்னமோ நீங்கள் இப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது அங்கே எதார்த்தமாக ஜேகேவும் பார்ப்பீங்க. ஜேகே சின்சியராக அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவர் அங்கே உட்காந்து நூடுல்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நீங்களும் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஹாய், என்னவா கூப்பிட்றீங்க, ஏன்ட்டியா பேசுகிறீங்க, உங்ககிட்ட தான். ஓ அப்படியா, ஹாய், உங்கள் பேர் என்ன, என் பேரா, உங்களுக்கு எதுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பவ்யமாக பேசியிருப்பார். நீங்கள் நான் தான் உங்களோட நெய்பர், உங்களோட ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நானும் இருக்கேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் யதார்த்தமாக தான் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி பார்த்த பொண்ணு அப்படின்ட்டு ஞாபகம் வர அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அழகாக சிரிச்சிட்டு அவரை பார்க்க அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அது நீங்கள் தானே. அன்றைக்கி சாரியில் ஹோம்லேயே இருந்தீங்க, இன்றைக்கி உங்களோட ஜாகிங் அவுட்ஃபிட்டில் நீங்கள் ஒரு மாதிரி ஃபிட்டாக அழகாக தான் இருக்கீங்க. ஸோ அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் அதை எதுவுமே காமிச்சிக்காம தான் பேசுகிறாரு. என்னோடய பேர் ஜங்குக். ஓ அப்படியா, ஓகே. என்னோடய பேர் வயன் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்வமாக கையை நீட்ட அவரும் கையை கொடுக்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ ஜிவ்வுன்னு ஏதோ ஒரு எனர்ஜி போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க அவர் என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே செம்ம ப்ளஷ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 2 பேர் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒன்றா ஜாகிங் போக, ஒன்றா சாப்பிட அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லாவே திக் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டீங்க. ஜேகேக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வந்திருக்கும். உங்களை விட ஹார்டாகவே அவர் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அவரோட வீட்டுக்கு யதார்த்தமாக போவீங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜேகே உங்களுக்காண்டி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் நீங்கள் அவர் வீட்டுக்கு போய் உட்காந்துட்ருக்கீங்க. அவரோட வீடு அப்படியே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஜேகே வீடோட லைட் செட்டிங்ஸே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா தடவை நைட் டைம் பார்த்துருக்கீங்க, கலரில் லைட் எரிஞ்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்வம். ஜேகே என்ன வயன், இல்லை நைட் டைம் நான் பார்க்கும்போதெல்லாம் உள்ளே ஏதாச்சும் பார்ட்டி பண்ணிகிட்ருப்பீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. என்ன அப்படின்ட்டு புரியாமல் பார்க்க, ஆமாம் நான் நைட்டெல்லாம் பார்ப்பேன். அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே கலராக லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்குமே, ஸோ அதான் கேட்டேன். ஓ அதுவா, எனக்கு இந்த மாதிரி நார்மல் கலர்ஸ், அந்த ஒயிட் கலர் அந்த மாதிரி போட்டாலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக செம்ம வைபாக இருக்கணும், ஸோ அதனால தான் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அப்படியே அவர் ரூமை தான் பார்க்குறீங்க. எல்லாருமே ஷெல்ஃப் ஃபுல்லு புக்ஸை தான் வச்சு பார்த்துருப்பீங்க. பட் இங்கே என்னென்னா அதுக்கு டெட் ஆப்போசிட்டாக நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்ருக்கீங்க ஷாக்கா. அப்போ ஜேகே வயன், வயன் என்ன அப்படி நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு கேட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஜேகே என்னது இது ஃபுல்லு ட்ரிங்க்ஸ் பாட்டிலாக வச்சுருக்க. எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட் பிராண்டில் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வேணா நீயும் நானும் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்க, ஜேகே இவ்வளோ குடிப்பீங்களா நீங்கள், இவ்வளோ அடிக்டடாக என்ன? அடிக்டட் என்னெல்லாம் சொல்ல முடியாது, பட் எனக்கு பிடிக்கும். எனக்கு தோணும் போதெல்லாம் நான் குடிப்பேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டே தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் அவரும் அவரோட ஃபுட்டை உங்களுக்கு சர்வ் பண்ண நீங்கள், ஜேகே செம்மையாக இருக்குது பார்க்கவே, சாப்பிட்டு பாரு அப்போ தெரியும் எப்படி இருக்குன்னு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சொல்லு அப்படின்ட்டு ஆர்வமாக உங்களை பார்த்துட்ருக்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு, ஜேகே செம்மையாக இருக்குது
அப்படின்ட்டு நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் தான் அதை ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டீங்க. அவர் சிரிச்சிட்டே தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன இப்படி பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது, இப்படியே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நான் குண்டாயிடுவேன் போல் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே சிரிக்கிறீங்க. அவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேகே, நீங்கள் எனக்கு இப்படி ட்ரீட் வச்சிங்க, நாளைக்கு நீங்களும் நானும் வெளில போகலாமா? வெளியிலையா? எங்கே? நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு டைம் ஸ்கிப்பாக ஜேகே 6 மாதம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படி எங்கே தான் கூப்பிட்டு போவீங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே கோட் சூட்டில் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. டைம் ஆகிட்டே தான் இருக்குது, பட் நீங்கள் வர மாதிரியே தெரியல. கால் பண்ணி கேட்டால் இந்த ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே வரீங்க. வரும்போதே ஜேகே உங்களை அப்படியே திரும்பி பார்க்க, நீங்கள் அப்படியே ஹாஃப் சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜேகேக்கு உங்களை ஹாஃப் சாரியில் பார்க்கும் போதே ஒரு மாதிரி தான் உள்ள ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஹாஃப் சாரி அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுருக்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தேவதையே இறங்கி வர மாதிரி தான் அவருக்கு ஒரு ஃபீலிங்காக அப்படியே பார்த்துட்ருக்காரு உங்களை. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜேகே போகலாமா? என்ன? இல்லை போகலாமா? போகலாம். பட் என்ன நீங்கள் கோட் சூட்டில் இருக்கீங்க? வேறு எதில் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் குழம்பி போய் கேட்குறாரு. இன்னும் உங்களை பார்த்த மயக்கத்துலேருந்து அவர் வெளியிலேயே வரல. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபார்மலாக இல்லைனா கேஷுவலாக ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டு வாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போயிட்டு கொஞ்சம் அவர் கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் போட்டு வராரு. அதுவும் கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு லைட்டாக ப்ளஷ் ஆகிறீங்க தான். ஜேகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜேகேவும் நீங்களும் ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கீங்க. கோயிலுக்கா? கோயிலுக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்த? எனக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றதெல்லாம் பிடிக்காது. ஜேகே அப்படிலாம் சொல்லக்கூடாது, கோயிலுக்கெல்லாம் வரணும். கோயிலுக்கு வந்தால் எவ்வளோ பீஸ்ஃபுல், மன அமைதி கொடுக்கும் தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரிய போகுது, என் கூட மட்டும் வாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அர்ச்சனைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணுறீங்க. அப்போ ஜேகே, இப்போ எதுக்கு நீ அதிசயமாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க வயன்? அதுவா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. என்ன பர்த்டேவா அப்படின்ட்டு அவர் சர்ப்ரைஸாக கேட்டிருப்பாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஓ ஹாப்பி பர்த்டே வயன், பட் சாரி, நான் அதை உனக்கு லாஸ்ட்டாக விஷ் பண்ணுறேன்ல. சாரி வயன். என்ன? இல்லையே, நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறீங்க. ஏன் உன் ஃபேமிலியிலேருந்து யாரும் உனக்கு விஷ் பண்ணலையா என்ன? அவங்களாம் மார்னிங்கே விஷ் பண்ணியிருப்பாங்கல்ல. இல்லை, அது எனக்கு யாரும் இல்லை. எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? எனக்கு அம்மா அப்பான்லாம் யாரும் இல்லை. எனக்கு அம்மா மட்டும்தான். சின்ன வயசில் என் அப்பா என் அம்மாவை ஏமாற்றி கொடுமைப்படுத்தி அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை அண்ணாதையே விட்டு போயிட்டாங்க. அவங்க வயிற்றில் நான் மட்டும்தான் இருந்தேன். என்னை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. ஆனால் ரீசெண்டாக தான் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக தான் இருந்தேன். என்னோடய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தனால தான் நான் இங்கே சிட்டிக்கு மாறி வந்தேன் அப்படின்ட்டு உங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஜேகேக்கு ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. சாரி வயன், நான் வேணும்னே கேட்கல. இல்லை பரவாயில்ல, உங்ககிட்ட சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சு அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவருக்கு ரொம்ப பயமாயிட்டு, சரி ஓகே வயன் வா போகலாம். எங்கெல்லாம் உனக்கு தேவையில்ல, வா, உன்னோட பர்த்டேயில் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் ஓகே அதுன்ட்டு வேர் பண்ணிக்கிறீங்க. பட் எங்கெங்கன்னு கேட்டாலும் ஜேகே ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் உங்களை அம்யூஸ்மெண்ட் பார்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற பீச் அப்படின்ட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக நல்ல வைப்பாக இருக்க பிளேஸுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட, அதுவும் எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட வர்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால நீங்கள் அது எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டீங்க. ஜிக்கவும் அவ்வளோதான். ஆனால் உங்களை ரசிக்கிறாரு. அவருக்கு இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் நீங்கள் இல்லாமல் உங்களை பார்க்காம ஒரு நாள் கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் அவருக்கு மனசுக்கு இப்போ தோணிகிட்டே இருக்க. இப்படியே 2 பேருக்குள்ள லவ்வும் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நைட்டே நீங்கள் ஜேக்கோட வீட்டில் தான் உட்காந்துட்டு அவர் ட்ரிங்க்ஸ் பாட்டில், சைட் டிஷ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் நர்வஸாக இருக்கீங்க. ஏன் வயன், ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? அதுவா, ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன்ல, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் தான். என்ன வேன்னு சொல்கிற? உனக்கு இப்போ 24 இயர்ஸ் ஆகுது. இதுவரையும் நீ குடித்ததே இல்லையா என்ன? இல்லை, எனக்கு இதிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. பட் இன்றைக்கி என்னமோ எனக்கு குடிக்கணும்னு தோணுது, அதனால தான். உனக்கு வேணான்னா குடிக்காத வயன். இல்லை நான் குடிக்கிறேன், எனக்கு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்ல அவரும் சிரிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் ஜேகே ஓகே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள்
சியர்ஸ் காமிக்க ஜேகேவும் சிரிச்சு சியர்ஸ் பண்ணிவிட்டு அவர் பொறுமையாக குடிச்சிட்ருக்காரு. பட் நீங்கள் ஆர்வத்தில் முழுசத்தையும் உள்ளே இறக்கிட்டீங்க. அவர் வயன் இப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. அப்படியா அப்படின்ட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே குடிச்சிட்டிங்க. ஐயோ அப்படின்ட்டு அவர் பார்க்க இன்னொரு கிளாஸ் செம்மையாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை வயன் போதும், ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சமாகவே குடி போதும். இல்லை நான் குடிப்பேன் அப்படின்ட்டு பாட்டிலோடு எடுத்து நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகேவும் தடுக்க பார்க்குறாரு. பட் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் விட்டுட்டாரு. இதில் வேற உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த சோகத்தில் நீங்கள் குடிக்கிறீங்க. சரி ஓகே, இதாச்சும் ஆறுதலாக கொடுக்குதா பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அவர் விட்டுட்டாரு. நீங்களும் ஃபுல் பாட்டிலில் குடிச்சிட்டிங்க. அவரும் குடிச்சிட்டு செம்ம போதில் தான் இருக்கார். 2 பேரும் நிற்கவே தள்ளாடுற நிலமையில தான் இருக்கீங்க. ஆனால் ஜேகே குடிச்சு பழக்கம் இருக்கனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதுவும் கொஞ்சம் தான். ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்ட எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஜேகேக்கு தான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டுருக்கு. பையன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நான் அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறேன், என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, பையன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டவே போயிட்டீங்க. அவர் பையன் சொல்கிறத கேளு, பண்ணாத ப்ளீஸ். இப்படியா பண்ணுவாங்க? நான் ஒரு பையன், என் முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ பையன்தான் எனக்கு தெரியும், பரவாயில்ல, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ எல்லாம் மற்ற பசங்க மாதிரி கெட்ட பையன் கிடையாது, அது எனக்கு தெரியும். நீ எவ்வளோ ஸ்வீட் அண்ட் லவ்லி தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கண்ணத்தை பிடிச்சி நீங்கள் அப்படியே கிள்ளிட்டுருக்கீங்க. அவர் அதெல்லாம் ரசிக்கிறாரு. அவருக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம். பட் நெக்ஸ்ட் செகண்டே உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் கழட்டிட்டீங்க. அவர் ஷாக்காக உங்களை பார்க்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டு, இது வேற என்ன அப்படின்ட்டு உங்களோட இன்னர்ஸையும் நீங்கள் கழட்ட போக, பையன் வேணாம், நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்க, இது கரெக்டாக வராது, சொன்னால் கேளு. என்ன கரெக்டாக வராது? கரெக்டாக தான் வரும். நீ சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காது ஜேகே, சைலண்டாக இரு அப்படின்ட்டு உங்களுக்கு தடுக்க வந்தவரையும் நீங்கள் பேசி அவரை வாயை மூட வச்சிட்டிங்க. பட் அவருக்கு இது தப்புன்னு தெரியுதுனால உங்களை தடுக்க தான் பார்க்குறாரு. பட் நீங்கள் ஒரு கட்டத்தில் அவரையும் பிடிச்சி இழுக்க அவர் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டார். அப்படியே நீங்கள் இழுத்தரில் அவரோட ஷர்ட் பட்டன் அப்படியே டாராக கிழிஞ்சிருச்சு. அதோட அவரும் இப்போது ஷர்ட்டில் பட்டன்ஸே இல்லாமல் தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே செம்மையாக இருக்கீங்க, என்ன இது இவ்வளோ 6 பேக்ஸா அப்படின்ட்டு அப்போயும் சரி இப்பயும் சரி அவரோட 6 பேக்ஸை பார்த்து நீங்கள் மெய் மருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சி இழுக்க ஜேகே உங்கள் மேலே வந்து விழுந்துட்டாரு. நீங்கள் ஜேகே என்ன வயன், என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடு. இல்லை முடியாது அப்படின்ட்டு அவர் மேலே வந்து நீங்கள் அப்படியே அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகேக்கு ஷாக் தான் நீங்கள் கிஸ் பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் அவரும் இந்த மூமெண்ட்டை அப்படியே விட மனசு இல்லாமல் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அந்த நைட்டே உங்களுக்குள்ளே செம்மையாக நடந்துகிட்டு இருந்திருக்கும். நைட்டு ஃபுல்லுமே 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ரூமே உங்களோட மூர்னிங் சவுண்டில் தான் எக்கோவாக கேட்டுட்டு இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது ஜேகே பக்கத்தில் தான் இருக்கீங்க. இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷாக்காக இருந்தனால நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு ஜேகே கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் எழுந்திரிச்சு உங்களை தேடினார். பட் நீங்கள் இல்லாமல் போக உங்கள் வீட்டுக்கு தான் வந்து டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் டோரை திறக்காமல் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுவார், நீங்கள் எதுக்கவே மாட்டீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்க ஜேகே உங்களை பார்த்தே ஒரு நாளைக்கு மேலே ஆச்சா, நீங்கள் ரூமை விட்டும் வெளில வர மாதிரி தெரியல, இதுக்கு மேலே உங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு ஜேகே உங்கள் ஜன்னலை இக்கறி குதிச்சு உள்ளே வராரு. நீங்கள் அப்போது குளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே உங்களை வீட்டு ஃபுல்லாக தேடி இருப்பார். உங்களுக்கு காணாமல் இருக்க, ஒரு வேளை வாஷ்ரூமில் இருப்பாளோ அப்படின்ட்டு வாஷ்ரூம் டோரை நாக் பண்ண வராரு. அப்போது டோர் அப்படியே ஓப்பன் ஆகிட்ட சரின்ட்டு உள்ளே போனால் நீங்கள் அப்படியே குளிச்சுட்ருக்கீங்க. உங்களை அந்த கோலத்தில் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்க அவர் அப்படியே திரும்பிட்டார். அப்புறமா நீங்கள் ஏதோ சவுண்ட் கேட்க அப்படியே திரும்ப ஜேகே நின்றுட்டுருக்க, ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பதட்டமா அவங்கள மறைச்சிட்டே கேட்க, சாரி வையன் நான் உன்னைய அப்படின்ட்டு அவர் ஏதோ உளர, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன், அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு பதட்டத்தில் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேகே ஓகே நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளில ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களும் குளிச்சுட்டு எப்படி போய் ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி தான் வெளில வரீங்க. செம்மையாக எம்ப்ராஸ்மெண்ட்டாக இருக்குது 2 பேருக்குமே, ஒருத்தருக்கு பார்க்கவே முடியல. அப்போ ஜேகே தான், வயன் அது சாரி, நான் வேணும்னே வரல, என்னை மன்னிச்சிட்டு வயன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஃபஸ்ட் எதுக்கு இங்கே வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, உனக்கு கால் பண்ணாலும் எடுக்கலை, நான் உன் டோரை நாக் பண்ணாலும் நீ எடுக்கலை, பட் நீ உள்ளே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான்
அன்னைக்கு பண்ணதுக்கு சாரி கேட்கலான் தான் வந்தேன். அது அது வந்து எல்லாத்துக்கும் நான் ஒன்றும் காரணம் இல்லை. என் மேலே தப்பு இருக்குதான். பட் ஸ்டார்ட் பண்ணி வச்சது நீ தான் வயன் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்க. என்ன நானா? சரி நானாக இருந்துட்டு போகிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி அவ்வளோ குடிச்சிருந்தேன். என்னை நீங்கள் தடுத்துருந்துருக்கலாம் தானே குடிக்க விடாமல். நான் தடுத்தேன், நீ தான் கேட்காம குடிச்சிட்ட வயன். ஓ சரி, இருந்தாலும் நீங்கள் கான்ஷியஸாக தானே இருந்தீங்க. இருந்தாலும் எப்படி நம்மளுக்குள்ளே அப்படியெல்லாம் நடந்துச்சு. அது நானும் என்ன பண்ணுவேன், நானும் குடிச்சிருந்தேன். என்னாலேயும் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, அதனால்தான் அப்படி. அப்போது என்ன சொல்ல வரீங்க? எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கனால தானே அது நடந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணி தடுக்கிறதுன்னு எனக்கு அப்போதைக்கு தெரியல. ஸோ அதனால்தான் அப்படியே நடந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல வயன். பட் உன்னை பார்க்காம இந்த ஒன் டே என்னால் இருக்க முடியல. ஸோ அதனால்தான் உனக்காண்டி நான் ரிஸ்க் எடுத்து 3rd ஃப்ளோர் எக்கரி குதிச்சு உள்ளே வந்திருக்கேன். ப்ளீஸ் இப்படி நான் அவாய்ட் பண்ணாத வயன். என்னால் உன்னை பார்க்காம எடுக்க முடியல ப்ளீஸ் அப்படின்ட்டு அவரோட ஃபீலிங்ஸை இன்டெரக்டாக உங்களுக்கு சொல்ல உங்களுக்கும் புரியுது. நீங்களும் அவரை லவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் அதை சரி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அதை இதுக்குள்ளே எடுத்துட வேணாம், நம்ம 2 பேரும் எப்போதும் போலயே இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிகிக்கு இப்போ தான் கொஞ்சம் ஸ்மைல் வருது. அவர் ஓகே வயன் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ தானே சொன்ன எப்போதும் போல் இருக்கலான்னு. பட் அப்படியே இருந்தால் கரெக்டாக வராது. கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும்ல. உனக்கும் தெரியும் நம்ம 2 பேருக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு. ஸோ இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமா என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக போவேணாமா அப்படின்ட்டு ஜெக்கி கேட்க நீங்களும் இப்போ வெக்கத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்குள்ள ஒரு அழகான லவ் ஸ்டோரியும் ஒரு அழகான லைஃப்பும் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் லிவிங் டுகெதரில் தான் இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிவிட்டு ஒன்றா தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வரையுமே உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையே வந்ததில்லை. ஆனால் இப்போது உங்களால் தான் சண்டைன்னு உங்களால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் ரொம்பவே அழுவுறீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஹாஃப் சாரி போட்டால் தான் பிடிக்கும்னு நீங்கள் அவர் எப்படியாச்சும் வந்துடுவார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் ஹாஃப் சாரி அவருக்காண்டியே டெய்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அசந்து தூங்குறீங்க. அவரை நினச்சிட்டே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக அவர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த அந்த ஜன்னல்லையே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கண் முழிச்சு எழுந்திருக்கிறீங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சோம்பலெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்க நீங்கள் காரில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டிருக்கு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குது. நீங்கள் ஹாஃப் சாரி தான் வேர் பண்ணியிருந்தீங்க, பட் இப்போது சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ அப்படியே திரும்பி பார்த்தா ஜேகே தான் அங்கே ஹேண்ட்ஸமாக பட்டு வெட்டி சட்டையில் உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எப்படி திரும்பி வந்துட்டானா அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு ஜேகே அப்படின்ட்டு ஆர்வமாக கூப்பிட்டுட்டே நீங்கள் சொல்ல ஜேகே சீட் பெல்ட்டை கழட்டாத வயன் அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடாக தான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசிகிட்ருக்காரு. அவருக்கு இன்னும் உங்கள் மேலே இருக்க கோவம் குறையில. ஆனால் நீங்கள் அதை எதுவுமே கேட்காம அவரை பார்த்த ஹாப்பினஸில் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அவரை போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஜேகே உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, ஏன்டா அப்படி பண்ண? எப்போவுமே நீ பார்க்காம இருக்க மாட்டே தானே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்க ஜேகேவால் வண்டி ஓட்ட முடியாமல் அப்படியே சைடில் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு வயன் அறிவு இருக்கா உனக்கு? உன்னை என்ன சொன்னேன்? சீட் பெல்ட்டை கழட்டக்கூடாதுன்னு தானே சொன்னேன். என் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற, ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுற வயன்? நீ இரிட்டேட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இருந்த கோவத்தை எல்லாத்தையும் உங்கள் மேலே காட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இதில் ஷாக் ஆகி நீங்கள் உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நீங்கள் அப்போ எதுக்குடா என்னை எதுக்கு கூப்பிட்டு வந்த? அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, மறுபடியும் நீ எதுக்கு பார்க்க வந்த? போ எங்கேயோ கெட்டு போ அப்படின்ட்டு கோவத்தில் நீங்களும் இறங்கி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டே ஜேகே அதுக்கப்புறம் இறங்கி வந்து அப்படியே உங்களை அலேக்கா தூக்கிட்டாரு. உங்கள் கால் தரையில் படுகாத மாதிரி உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டில் தூக்குறாரா? நீங்கள் விடுடா, என் மேலே கத்துன தானே, உனக்கு நான் இரிட்டேட்டாக தானே தெரியுறேன், என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறேன், என்னை விடு, நான் அப்படியே போகிறேன், என் வீட்டுக்கு போகிறேன், என்னை விடு அப்படின்ட்டு நீங்கள் அவரை அடிச்சிட்ருக்கீங்க. அவர் கேட்காம உங்களை அப்படியே காரில் உட்கார வச்சு சீல் பெல்ட்டு போட்டு விட்டாரு. நீங்கள் ஜஸ்ட்டு கத்திட்டு தான் இருக்கீங்களே தவிர இந்த தடவை நீங்கள் எந்திரிச்செல்லாம் போகல. அதுக்கப்புறம் அவரும் காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் நீங்களும் புலம்பி தீக்குறீங்க. சரி வயன், சாரி, நான் கோவத்தில் இருந்தனால அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடு வயன். கோவத்தில் இருந்தால் நீ என்ன வேணாலும் பேசுவியா? என்னை பார்க்காம நீ இருந்தல, உனக்கு என்ன ஹாப்பியாக இருக்குவ? எனக்கு தான் இங்கே தெரியும் கஷ்டம்.
உன்னைய பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். போ அப்படின்ட்டு நீங்கள் முனைச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கு மேலே அவரும் பேசலை. இப்போ நீ எங்கே தான் என்னை கூப்பிட்டு போகிற, சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு கடுப்போடையே கேட்க அவர் சொல்லவே இல்லை. இப்போ நீ சொல்ல மாட்டேன் அப்படி தானே, நான் எக்கரி குதிச்சிருவேன் பார்த்துக்கோ. குதிப்பியா? எங்கே குதிடி பார்க்கலாம். நான் குதிக்க மாட்டேன்னு நினைக்காத, சத்தியமாக குதிச்சிருவேன். சரி குதி, நானும் பார்க்குறேன் குதிக்கிறியா இல்லையான்னு. அப்போ நீங்கள் என்ன குதிக்கவே போகிறீங்க? சும்மா அவர்கிட்ட எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே சைலண்ட் உட்காந்துற. அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிக்கிறியா? சிரிடா, உனக்கு என்னை பார்த்தா சிரிப்பாக தானே வரும். உனக்கு நான் தானே ஏமாளி, என்னை பார்த்தா தான் உனக்கு ஜோக்கராக தெரியும். சிரி, நல்லா சிரி அப்படின்ட்டு நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு அவரை திட்டிகிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஒரு இடத்துல கார் ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குறாரு. நீங்கள் இப்போ இங்கே தான் நீ கூப்பிட்டு வந்திருக்க, சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு கேட்க, கொஞ்ச நேரத்தில் தெரிய தானடி போகுது அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து போகிறாரு. நீங்கள் இல்லை, நீ சொல்கிற வரையும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு கையை அப்படியே உதறீங்க. இங்கே பாருவையன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி காமிக்கிறாரு. கோயிலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு வரணுன்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. என்ன கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க? அதிசயமா, நீ என்னை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்ததே இல்லையே. உனக்கு தான் கோயில் வர ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் வந்திருக்கோம். சரி அது இருக்கட்டும், நான் ஹாஃப் சாரி தானே வேர் பண்ணியிருந்தேன், இப்போ என்ன சாரீ வேர் பண்ணியிருக்கேன். அது நான் தான் உனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டேன். நீ ஹாஃப் சாரிலேருந்து சாரியில் சேஞ்ச் பண்ணி உன்னைய அழகாக ரெடி பண்ணுற வரையுமே நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நான் தான் உனக்கு சாரீ வேர் பண்ணேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, நீங்கள் பொறுக்கி பொறுக்கி அப்படின்ட்டு திட்டுறீங்க. சரிடி, நான் பொறுக்கியாகவே இருந்துட்டு போகிறேன், உன்னோட செல்ல பொறுக்கியாக இருந்துட்டு போகிறேன், இப்போ வா அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, அதனால தான். ஸ்பெஷலான டேவா? என்ன? எனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, உனக்கும் இன்றைக்கி பர்த்டே இல்லை, பின்ன என்ன? அதுவா வையன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தெரிய போகுது. இன்னலேருந்து உனக்கு இந்த டே ஒரு ஸ்பெஷலான டேவாக தான் இருக்க போகுது. உன்னோட கன்ஃபியூஷனுக்கெல்லாம் இன்றைக்கி உனக்கு தீர்வு கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே சண்டே வர போகிறது இல்லை அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு போகிற. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஐயரே என்ன ஓகேவா அப்படின்ட்டு உங்களை ஒரு அக்னி குண்டத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே சுற்றி ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சிரிச்சுட்டே அவங்க கிராண்டாக தான் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வருது என்ன நடக்க போகுதுன்னு. அப்போது ஜேகே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் இவளை ரெடி பண்ணி கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா வேன் போகலாம் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன நீங்களாம் யார்? ஜேகோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்யா? ஐயோ வையன், சொல்கிறேன் வையன் வா அப்படின்ட்டு அதில் இருக்க ஒரு பொண்ணு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான். நீ அது சொல்லலீலா, எங்கே கூப்பிட்டு போகிற? சொல்கிறேன் வையன், ஏன் இப்படி பண்ணுற, வா அப்படின்ட்டு அவங்க போயிட்டு உங்களுக்கு எல்லா அலங்காரமே பண்ணி விட்டாங்க. கிராண்டான ஜுவல்ஸ் அப்படின்ட்டு உங்களை பார்க்கவே தேவதையாட்டம் தான் இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஜேகே பார்த்தானா ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஆகிடுவான், அவ்வளோ அழகாக இருக்க வையன் நீ அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன வையன், உனக்கும் ஜேகேக்கும் இன்றைக்கி மேரேஜ்? என்ன மேரேஜா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஆமாம், நீ அவன்கிட்ட சண்டை போட்டல, அதில் அவன் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு செம்மையாக குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. வையனை என் கூடயே சொந்தமாக வச்சுக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வாய்ப்புன்னு அவன் போய் அவன் அப்பா கிட்டே கேட்டான். ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி பொண்ணை எப்படி நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியும்? அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவளால் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது ஜேகே அப்படின்ட்டு ஒத்துக்கலை. ஸோ அதனால தான் ஜேகே அவங்க அப்பா பர்மிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அவரை எதிர்த்து உன்னை இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு சொல்ல, இங்கே பாரு உண்மையாக தான் சொல்கிறியா? இது தப்பு, நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே கிட்ட தான் வரீங்க. ஜேகே உங்களை அந்த சாரியில் அவ்வளோ அலங்காரத்தோட பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக தான் பார்த்துட்ருக்காரு. வையன் நீ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாடி அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிற மாதிரி பிடிக்க, ஜேகே கையெடு, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? ஏன் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண? நான் என்ன சொன்னேன்? உன் அப்பா ஒத்துக்கிற வரையும் இந்த மேரேஜ் நம்மளுக்குள்ளே நடக்காது, புரிஞ்சுதா? மரியாதை இதெல்லாம் கேன்சல் பண்ணிடு, நான் வீட்டுக்கு போகிறேன். வையன் எங்கே போறடி அப்படின்னு உன் கையை பிடிக்க, ஜேகே மரியாதை என்னை விட்டுரு. ஜேகே எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் வீட்டுக்கு போகிறேன். வையன் என்ன நீ தானே அவ்வளோ பேசினா அன்றைக்கி, இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு ஒரு பரிசாக தான் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணேன். பட் நீ என்னன்னா இவ்வளோ கோவப்படுற? ஆமாம், இது என்ன உனக்கு சர்ப்ரைஸா? இது எனக்கு ஹர்ட்டாக தான் ஆகுது. ஹர்ட் ஆகுதா? எதுக்கடி உனக்கு ஹர்ட் ஆகுது? இதுக்கப்புறம் அஃபிஷியலாக என்னோடய ஒய்ஃபாக தானே என் கூட இருக்க போகிற. இப்போ உனக்கு ஹாப்பி தானே? இல்லை, எனக்கு ஹாப்பியாக இருந்தாலுமே உன் அப்பா இல்லாமல் நான் இந்த மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை.
உனக்கும் அந்த நிலமை வரணும்னு நான் நினைக்கல. உனக்கு உன் அம்மா அப்பா எல்லாருமே இருந்து தான் இந்த மேரேஜ் நடத்தி வைக்கணும். இல்லைனா இந்த மேரேஜும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. வயன், இப்போ நீ மட்டும் நிற்கல, அதுக்கப்புறம் நீ என்னைய எப்போதுமே பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டீங்க. இங்கே பாரு, இந்த மேரேஜ் மட்டும் நடக்கலான்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்தில் நான் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் யார் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், பார்த்துக்கோ. நீ மட்டும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னா இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டும் அவரும் கோவத்தோட அவங்கக்கிட்ட சொல்ல, நெக்ஸ்ட்டு சீனில் உங்களுக்கும் ஜேக்கிக்கும் மேரேஜ் அழகாக நடக்குது. உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜேக்கும் இவ்வளோ நேரம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தார். பட் இப்போது அவருக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேரேஜெலாம் ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜேகே அவங்க கையை பிடிச்சி காரில் உட்கார வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி சிரிச்சிட்டே போகிறாரு. ஜேகே, எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்க? கொடைக்கானலுக்கு. என்ன கொடைக்கானலுக்கா? எதுக்கு? நம்மளோட ஹனிமூனை கொண்டாடுதான். என்ன ஹனிமூனா? இங்கே பாரு, நீ என்கிட்ட என் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொன்னனால தான் இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். இல்லைனா இந்த மேரேஜ் நடந்திருக்கவும் நடந்திருக்காது. ஸோ இந்த ஹனிமூனெல்லாம் இப்போ தேவையா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி வரப்போட அவரை கேட்குறீங்க. வயன், என்ன பேசிகிட்ருக்க? நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நம்மளோட லைஃப்பை நம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண வேணாமா? இல்லை, ஃபஸ்ட்டு உன் அம்மா அப்பா உன் ஃபேமிலியெல்லாம் என்னை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியும். அப்போ தான் என்னால் ஹாப்பியாக நம்மளோட வாழ்க்கையை தொடங்க முடியும். இல்லைனா என்னால் முடியாது. ப்ளீஸ் என்னோடய மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் காரை விட்டு இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அவரை திரும்பி கூட பார்க்காம வேறு டாக்ஸியில் ஏறி கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் கெஞ்சுறாரு, கதறாரு. பட் அவங்க யாருமே ஒத்துக்கிற மாதிரி தெரில. ஏன்னா அவங்க பார்க்குறது ஸ்டேட்டஸ். உங்ககிட்ட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிக்க ஒன்றுமே கிடையாது. பட் ஜேகே அப்படி இல்லை. அவங்களுக்கு எவ்வளவோ பிரான்ச்சஸ், எவ்வளோ கம்பெனிஸ், எவ்வளோ இடம் அப்படின்ட்டு அவ்வளோ பணக்காரர். அவர் போய் அவங்கள லவ் பண்ணுறதுனாலே அது அசிங்கம் தான் நினைக்கிறாங்க. பட் ஜேகே உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு ஸ்டபனாக நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கிற மாதிரியே தெரில. கிட்டத்தட்ட 1 மாதமாக ஜேகே உங்களை பார்க்கவும் வரல, நீங்களும் அவரை பார்க்கல. ஜேகேவால் அவங்கள பார்க்காம இருக்கவே முடியல. அவர் ஃபோன் ஃபுல்லுமே உங்களோட ஃபோட்டோஸ் தான். அதை பார்த்துட்டு தான் அவர் அப்படியே உங்களை லவ்லியாக பார்த்துட்ருக்காரு, அவ்வளோ ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. வையா, நான் எப்போ வேணும் உன்னை மறுபடியும் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகே, என்னம்மா அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோலாம் மறைச்சி வச்சுட்டு கேட்குறாரு. ஜேகே, போய் என் மருமகளை கூப்பிட்டு வா. என்ன? எனக்கு புரியல. ஆமாம், அப்பா ஒத்துக்கிட்டாரு, அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாரு, போ அவளை கூட்டிகிட்டு வா. என்ன? எதுக்கு? அதிசயமாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இத்தனை நாளாக ஒத்துக்காதவர் இன்றைக்கி என்ன அதிசயமாக ஒத்துக்கிட்டாரு? நம்ம போய் அவ்வளோவா கெஞ்ச கூட இல்லையே அப்படின்ட்டு தான் ஜேகே கன்ஃபியூஸ்டாக பார்க்க. புரியுதுடா நீ ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக பார்க்குறேன்னு. நீ கெஞ்சதுனால ஒன்றும் உன்னோட அப்பா ஒத்துக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான். என்ன? வயன் என்ன பண்ணா? வயனா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜேகோட அப்பாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை உங்களை ஏற்றுக்கிறதுக்கு. பட் அவங்க கொஞ்சம் ஜேகே அடம் பிடிச்சிட்டே இருக்கனால, அப்படி என்னதான் இருக்குது அவகிட்ட நீ விழுந்தான் அப்படின்ட்டு உங்களை விசாரிக்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டுலாம் கண்காணிக்கிறதுக்காண்டியே ஒரு ஆளை விட்டுருப்பாங்க. அவனும் அப்படின்ட்டுலாம் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் நிறைய தடவை சின்ன குழந்தைங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, உங்ககிட்ட காசு இல்லைனாலும் நீங்கள் எப்படியாச்சும் அந்த பசங்களுக்கெல்லாம் திண்டி வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருப்பீங்க, ரொம்ப ஹோம்லியான கேர்ளாக இருப்பீங்க அப்படின்ட்டு உங்களை பற்றி எல்லாமே நல்லபடியாக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும் அவளோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும் உங்களை முழுசாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு ஜேகேயோட அம்மாவை விட்டு உங்ககிட்ட லைட்டாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பேச விட்டுருப்பாங்க. ஜேகேயோட அம்மா நடந்து போயிட்டுருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி. அப்போ தெரியாதனமா உங்களுக்கு ஏதோ ஆன மாதிரி, அப்படியே காலில் ஏதோ வலி வந்த மாதிரி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே துடிச்சிட்டு எதுவுமே யோசிக்காமல், ஆண்டி என்னாச்சு ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு துடிச்சு போயிருப்பீங்க. ஒன்றும் இல்லைம்மா, என் கால் வலிக்குது, என்னாச்சு தெரியல அப்படின்ட்டு அவங்க ஏதோ சொல்ல, நீங்கள் அப்படியா சரி வாங்க என் வீடு பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பீங்க. என்னாச்சு ஆண்டி? தெரியலம்மா, சடனாக ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஓ இருங்க ஆண்டி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி விட்டு, ஆண்டி இப்போ ஓகேவா உங்களுக்கு? ஓகேம்மா. என்னம்மா நீ தனியாக தான் இருக்கியா? ஆமாம் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகேயோட ஞாபகம் தான் உங்களுக்கு வருது அவங்க அப்படி கேட்டோன்னே. அப்போ அவங்க வீட்டை பார்த்துட்டு, ஆமாம் அங்கே ஒருத்தன் இருக்கானே அவன் யார் அப்படின்ட்டு ஜேகேவும் நீங்களும் ஒன்றா சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்க ஃபோட்டோ பார்த்து கேட்க, அவரா?
அவர் என்னோட ஹஸ்பண்ட். ஆனால் அது அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்க. ஹஸ்பண்டா? அப்போ எங்கம்மா? பார்த்தா தாலி புதுசாக இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆச்சா என்ன? ஆமாம், புதுசாக தான் கல்யாணம் ஆச்சு. பின்ன எங்கே உன்னோட ஹஸ்பண்ட்? வேலைக்கு போயிருக்கானா அப்படின்ட்டு தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. இல்லை, அவர் அவர் ஃபேமிலி கூட இருக்கார். உன்னையே இப்படி தனியாக விட்டுட்டு அவர் ஃபேமிலி கூட அவன் என்னம்மா பண்ணுறான்? அது ஆண்டி, அது ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஒரு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப திணறீங்க. என்னம்மா, உன் புருஷன் உன்னை கொடுமைப்படுத்துறானா என்ன? உன்னைய வம்படியாக மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னை அவன் கூட வச்சுருக்கானோ? உன்னை கஷ்டப்படுத்தியும் அவன் கூட வச்சுருக்கானோ? உன்னை அப்படியே அனாதையாக விட்டுட்டு அவன் ஃபேமிலி கூட இருக்கானா அப்படின்ட்டு அவங்க பாட்டில் கேட்டுட்ருக்க. ஆண்டி, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் அப்படிலாம் கிடையாது ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் அவர் ஃபேமிலி ஒத்துக்காதது அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் சொல்கிறீங்க. ஏன்னா ஃபேமிலி ஒத்துக்கலையா? ஏன் அவங்க ஃபேமிலி ஒத்துக்கல? ஏன் அப்படி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி. ஒரு விதத்தில் அவங்க யோசிக்கிறதும் கரெக்டு தான். சின்ன வயசுலேருந்து பணக்காரனாக வளர்ந்தவர் அவர். ஆனால் அவர் ஏன் மேலே லவ்வில் விழுந்துட்டு என்னைய மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக இருக்கவன் மேலே லவ்வில் விழுந்து என்னை இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்படிப்பட்டவளை யாரால் தான் ஏற்றுக்க முடியும்? எனக்கு புரியுது அவங்களால என்னை ஏற்றுக்க முடியாதுன்னு. பட் நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க ஏற்றுக்குவருமே நான் வெயிட் பண்ணுவேன். அப்படியே ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஜேகேவோட மெமோரிஸை வச்சுட்டே நான் லைஃப் லாங் இருந்துருவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் என்னால் என்னோடய வாழ்க்கையை தொடங்க முடியாது. ஸோ அதனால தான் நான் தான் அவரை அனுப்பி வச்சேன். அவர் பர்மிஷன் கேட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவரை நினச்சிட்டு நான் என்னோடய வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபோன் கால்லேருந்து ஜேகேவோட அப்பாவும் தான் கேட்டுட்டு இருந்தார். அவருக்குமே கொஞ்சம் உங்களை பற்றி தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் நல்ல பொண்ணாக தான் இருக்கா. ஸ்டேட்டஸ் எல்லாம் எதுக்கு, நல்ல பொண்ணாக கிடைச்சாலே போதுன்ற மாதிரி மைண்ட் செட் இப்போ மாறிடுச்சு அவங்கள பார்த்தோன்னே. ஸோ அவங்களும் சிரிச்சிட்டு, சரிம்மா வையன், கூடிய சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு புரியல, கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகி வர போகிறாங்களோ? சரி, ஓகே, இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு நீங்களும் இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ ஜேகேவோட அம்மா சொல்ல ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஜேகேவோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, தேங்க்யூம்மா, நீ மட்டும்தாம்மா, நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தானா இனி யாரும் வயனை ஏற்றுருக்கவே மாட்டார் என் அப்பா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே ஜேகே துள்ளிட்டுருக்காரு. அப்போ ஜேகேவோட அப்பா அப்படின்ட்டு சவுண்ட் கொடுக்க அப்போ ஜேகே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவரோட அப்பா தான் வேறப்பா நின்றுட்டுருக்காரா. அப்பா அப்படின்ட்டு ஜேகே போய் அப்படியே அவரோட அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. டேய் விட்ரா அப்படின்ட்டு திணற மாதிரி தான் ஜேகே பிடிச்சிட்ருக்காரு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு கன்னத்தில் கிஸ் எல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் அதிசயமாக இருக்குது. அங்கே இருக்கவங்கெல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே இந்த மாதிரி ஜாலியாக இருந்தே அவங்க பார்த்து ரொம்ப வருஷம் கணக்காச்சு. முகம் கொடுத்து கூட ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே பேசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களால் தான் ஜேகே இவ்வளோ ஹாப்பியாக துள்ளிட்டுருக்காருன்னு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்பா தேங்க்யூப்பா, நான் போய் வயனை இப்பயே கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு துள்ளிட்டு அங்கேருந்து ஓடிட்டாரு. ஜேகேவோட அம்மா, ஜேகே இப்படி இருக்கிறத பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்லங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவோட அப்பா, ஆமாம், நான் தான் இத்தனை நாளாக பாவம் இவனை தவிக்க விட்டுட்டேன். நான் அப்பயே ஒத்துருந்துருக்க மாதிரி இருந்துச்சு. பாவம், மேரேஜ் ஆகி 1 மாதம் ஆகியுமே அவங்க 2 பேரும் இப்படி பிரித்து வைக்கிற நிலமை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. விடுங்க, பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்க, அதில் என்ன, விடுங்க அப்படின்ட்டு அவங்க தான் ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் உங்களை ஹாப்பியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. நீங்கள் இப்போ வரையுமே நம்பலை அவங்க ஒத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு. அது எப்படி ஒத்துப்பாங்க? அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க தானே அப்படின்ட்டு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே உங்களால் நம்ப முடியல. பொய் சொல்லாதீங்க ஜேகே அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பீங்க. பட் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு தான் ஒருவேளை உண்மையோ அப்படின்ட்டு உங்களுக்கு தோணிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அப்போது ஜேகேவோட அப்பா, ஜேகேவோட அம்மா இருக்காங்க. ஜேகேவோட அம்மா பார்த்தோன்னே தான் உங்களுக்கு ஷாக்கு. ஆண்டி நீங்கள்? நான் தான் ஜேகேவோட அம்மா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. வாமா மருமகளே உள்ளே வா அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு உங்களை உள்ளே போகிறாங்க. என்ன அப்படின்ட்டு ஷாக்கிங்க. நீங்கள் அவங்கள தான் பார்க்குறீங்க, ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகேவும் ஆமான்ற மாதிரி சிரிக்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நீங்களும் பேசுகிறீங்க. ஜேகேவோட அப்பாவுக்கு இன்னும் பிடிச்சி போச்சு உங்களோட கேரக்டர். 2 பேருமே சிரிச்சிட்டே, சரி ஓகே, உங்களோட மேரேஜ் ஆகி 1 மாதம் ஆகியுமே உங்களுக்குள்ளே கரெக்டாக எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேகே, நீ உன்னோட ரூமுக்கு போ, ரூமெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ ஜேகே, இதெல்லாம் முன்னாடியே நடந்தது தானே, இது வேறு என்ன புதுசாக அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணுது. பட் இருந்தாலும் இது ஒரு மாதிரி கிக்காக தானே இருக்குது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். நீங்கள்
இவர் இருக்காரே அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. ஏன்னா போகும்போது உங்களை ஒரு மாதிரி பார்த்து கண் அடிச்சுட்டு தான் போயிருப்பாரு. ஸோ நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. சரிம்மா வையன், போங்க. உன்னோட ஃபஸ்ட் நைட்டுக்கு நீ ரெடி தானே? இல்லை டைம் வேணா சொல்லு, நம்ம வேணால் இதை போஸ்ட்போன் பண்ணிடலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜேகே பாவம். ஓ, இப்பயே ஜேகே பாவமா? ஓகே ஓகே அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்களை பால் சோம்போட ஜேகேயோட ரூமுக்கு தான் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே அந்த பாலை கூட உங்கள் கையிலேருந்து வாங்காமல் உங்களை அப்படியே இழுத்து பெட்டில் போட்டு அவர் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரே செகண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் உங்கள் கூட ஜாலியாக இருக்கார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக இருக்கீங்க. ஸோ ஓகே, இதோடைய ஒரு ஸ்வீட் க்யூட் அன்ற மாதிரி ஒரு எண்டிங்கோடு தான் முடிச்சிருக்கேன். ஸோ ஓகே, இந்த ஒன் ஷாட்டை இப்பயே முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.